चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। 22/1/1982 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி இரண்டாவது பாகம். சேவாதாரிகளுடன் சந்திப்பு. சேவாதாரிகளுக்கு மதுபனிலிருந்து என்ன பரிசு கிடைத்தது? பிரத்யட்ச பலனும் கிடைத்தது, மேலும் எதிர்காலத்து பிராப்தியும் சேமிப்பானது. அப்படி இரட்டை பரிசு கிடைத்தாகிவிட்டது. குஷி கிடைத்தது. நிரந்தர யோகாவின் பயிற்சி உடையவர் ஆனீர்கள் என்ற இந்த பிரத்யட்ச பலன் கிடைத்தது. ஆனால் இதன் கூடவே எதிர்காலத்து பிராப்தியும் சேமிப்பானது. அப்படி இரட்டை வாய்ப்பு கிடைத்தது. இங்கே இருக்கும்போது சகஜ யோகி, கர்ம யோகி, நிரந்தர யோகியின் பயிற்சி கிடைத்து விட்டது. இதே சம்ஸ்காரத்தை அந்த அளவு உறுதியாக்கி செல்லுங்கள். அதன் காரணமாக அங்கே சென்ற பிறகும் இதே சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். எப்படி பழைய சம்ஸ்காரங்கள் விரும்பாவிட்டாலும் கூட காரியத்தில் வந்து விடுகின்றன, அப்படி இந்த சம்ஸ்காரத்தையும் உறுதியாக்குங்கள். அப்படி சம்ஸ்காரத்தின் காரணமாக இந்த பயிற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு மாயா தடை போடாது. ஏனென்றால் சமஸ்காரம் உருவாகிவிட்டது. எனவே எப்பொழுதும் இந்த சமஸ்காரங்களுக்கு கவனம் என்ற அடிக்கோடிட்டு கொண்டே இருங்கள், புதுப்பித்து கொண்டே இருங்கள். இங்கே இருக்கும்போது தடையற்றவர்களாக இருந்தீர்கள், எந்த தடையும் வரவில்லை தான். ஏதாவது மனதால் கூட உங்களுக்குள் மோதல்கள் ஆகியவை நடக்கவில்லை இல்லையா? கூட்டத்தில் விதவிதமானவர்கள் இருந்த போதிலும் தந்தையை பாருங்கள் என்றிருந்தீர்களா? அல்லது சகோதரன் சகோதரியை பாருங்கள் என்பதும் இருந்ததா? யார் எப்பொழுதும் தந்தையை பார்ப்பவராக இருப்பாரோ அவர்தான் பாப் தாதாவின் நெருக்கமான குழந்தை. மேலும் யார் தந்தையை பார்ப்பதின் கூடவே சகோதரனை பார்ப்பதும் சகோதரியை பார்ப்பதும் என்பதையும் செய்து விடுகிறார்கள் என்றால் அவர் நெருக்கமான குழந்தை இல்லை, தூரத்தில் இருப்பவர். அப்படியானால் நீங்கள் அனைவரும் யார்? நெருக்கமாக இருப்பவர்கள்தான் இல்லையா? எனவே எப்பொழுதும் இதே நினைவில் இருந்து கொண்டே இருங்கள். வெளியில் இருந்து கொண்டும் தந்தையை பாருங்கள் அல்லது தந்தையை பின்பற்றுங்கள் என்ற இந்த பாடத்தை உறுதியாக்கி கொண்டே இருங்கள். தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் ஒரு பொழுதும் சூழ்நிலைகள் பிரச்சனைகளில் ஆடமாட்டார்கள். ஏனென்றால் தந்தை ஒரு பொழுதும் மேலே கீழே ஆடவில்லைதான் இல்லையா? அப்படி தந்தையை பார்ப்பவர்கள் ஆடாத அசையாத ஒரே சீராக இருப்பார்கள். நல்லது, அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டனவா? நீங்கள் அனைவரும் அவரவர்களின் சேவையில் நல்ல பங்கை செய்தீர்கள். நல்ல பங்கை செய்வதற்கான அடையாளம் ஒவ்வொரு வருடமும் தானாகவே அழைப்பு வரும். இதான் நடைமுறையில் நினைவு சின்னத்தை உருவாக்குவது. அந்த நினைவு சின்னமோ உருவாகும் தான், ஆனால் இப்பொழுதும் கூட உருவாகி விடுகிறது. யாராவது நல்ல சேவை செய்கிறீர்கள் என்றால் அனைவரது வாயிலிருந்து அவரையே அழையுங்கள் என்பதுதான் வெளியாகும். எனவே அந்த மாதிரி நிரூபிக்க வேண்டும். அதன் காரணமாக சேவாதாரியிலிருந்து நிரந்தர சேவாதாரி ஆகிவிடுங்கள். இவரை இங்கேயே வைத்து கொள்ளுங்கள் என்று அனைவரும் கூற வேண்டும். நல்லது. மதுபன் வாசிகளோடு சந்திப்பு. மதுபன் நிவாசிகளோ அனைத்து பிராப்தி சொரூபமானவர்களே. ஏனென்றால் மதுபனின் மகிமை, மதுபனின் விசேஷ படிப்பு, மதுபனில் இருக்கும் விசேஷ தொடர்பு, மதுபனின் விசேஷ வாயுமண்டலம் ஆகிய இவை அனைத்தும் உங்களுக்கு பிராப்தியாகி இருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் தங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக மதுபனிக்கு வருகிறார்கள். மேலும் நீங்களோ இங்கேயே அமர்ந்திருக்கிறீர்கள். உடலாலும் பாப் தாதா எப்பொழுதும் கூடவே இருக்கட்டும். ஏனென்றால் மதுபலின் அனைவரும் ஸ்தூல ரூபத்தில் துணையின் அனுபவம் செய்கின்றார்கள். எனவே உடலாலும் துணை இருக்கட்டும், அதாவது ஸ்தூலமாகவும் துணை இருக்கட்டும். மேலும் ஆத்மாவோ தந்தையின் கூடவே தான் இருக்கிறது. அப்படி இரண்டு துணையாகிவிட்டது இல்லையா?
அனைத்து விதமான பொக்கிஷங்களின் மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்படி அனைத்து சுரங்கங்களின் அதிபதிகள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? மதுபனியில் இருப்பவர்களின் மனதிலிருந்து என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். அடையாத ஒரு பொருளும் இல்லை என்ற பாடல்தான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சிலும் வெளியாக வேண்டும். மதுபனியில் இருப்பவர்களோ எப்பொழுதும் புத்தம்புது பொருட்களை அருந்துபவர்கள். அப்படி யார் எப்பொழுதும் புத்தம்புது பொருளை அருந்துபவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எவ்வளவு ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அனைவரும் வரம்பெற்ற ஆத்மாக்கள் எப்பொழுதும் பாப்தாதாவின் வளர்ப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் இருப்பவர்களுக்கோ வேறு சூழ்நிலையில் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எனவே அவர்களுக்காக முக்கியமாக ஏதாவது வரதானம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்களோ வரதானி பூமியில் அமர்ந்திருக்கிறீர்கள். வெளியில் இருப்பவர்களுக்கோ ஒரு வருடத்திற்காக புத்துணர்வு தேவையாக இருக்கிறது. எனவே உங்களிடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாப்தாதா என்ன கூறுவது? அவர்களுக்கோ லைட் ஹவுஸ் ஆகியிருங்கள், மைட் ஹவுஸ் ஆகியிருங்கள் என்று கூறுகின்றோம். உங்களுக்கும் இதையே கூறலாமா என்ன? வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த விஷயத்தின் அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இதான் அவர்களுக்கான தாமரை மலராகி விடுகிறது. அதன் மேல் விலகி இருப்பவராகவும் மேலும் அன்பானவராகவும் ஆகியிருக்கிறார்கள். பொதுவாகவே வீட்டிற்கு யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களை கவனிக்கத்தான் வேண்டியதாக இருக்கிறது. நீங்களோ எப்பொழுதும் வீட்டில் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு இரட்டை பங்கை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எனவே இரட்டை சக்தியை நிரப்ப வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுக்காக இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உலகம் என்ற கடலில் படையின் வேலை செய்கின்றது. மேலும் நீங்களோ உலகம் என்ற கடலிலிருந்து வெளியாகி ஞானக்கடலின் மத்தியில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உலகமே தந்தைதான். ஆஸ்திரேலியா பார்ட்டியுடன் சந்திப்பு. இன்று நீங்கள் அனைவரும் என்ன சங்கல்பம் வைத்தீர்கள்? அனைவரும் மாயாவிற்கு விடை கொடுத்து விட்டீர்களா? யாருக்கெல்லாம் இப்பொழுது கூட யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஒருவேளை இப்பொழுது யோசிக்கலாம் என்று கூறுகிறீர்கள் என்றால் இதுவும் பலகீனமான அஸ்திவாரமாகிவிட்டது. யோசிப்போம் என்றால் பலகீனம். பிரம்மா குமார் குமாரிகளின் வேலையே மாயாவை வென்றவராகுவது மற்றும் ஆக்குவது. அப்படி எது தன்னுடைய உண்மையான வேலையாக இருக்கின்றதோ அதற்காக யோசிக்க வேண்டுமா என்ன? நிச்சயம் நடக்கும் என கூறுங்கள். எப்படி சென்ற வருடம் அநேக இடங்களில் சேவை நிலையங்கள் திறப்போம் என்ற உறுதியான எண்ணத்தை வைத்து சென்றீர்கள். இதனால் அநேக கிளை நிலையங்கள் திறக்கப்பட்டு விட்டன இல்லையா? இப்பொழுது எத்தனை கிளை நிலையங்கள் இருக்கின்றன? 17. எப்படி நினைத்தீர்களோ அப்படி நிறைவேறியது. அதே போல மாயாவை வென்றவர் ஆகுவதற்காகவும் எண்ணம் வையுங்கள். பாப் தாதாவோ குழந்தைகளின் தைரியத்தின் மேல் அடிக்கடி பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். வரும் காலத்தில் இன்னும் சேவையில் வளர்ச்சியை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அனைவரும் பாப் தாதாவின் மனதிற்கு பிடித்தமான குழந்தைகள். பாப் தாதாவும் துணைவர்கள். நீங்கள் இன்று எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் மிக மிக மதிப்பானவர்கள். நல்லது. வரதானம். யதார்த்த நினைவு மூலம் அனைத்து சக்திகள் நிரம்பியவராக கூடிய எப்பொழுதும் ஆயுதம் தரித்த கர்மயோகி ஆகுங்கள். யதார்த்த நினைவின் அர்த்தம் அனைத்து சக்திகளினால் எப்பொழுதும் நிரம்பியிருப்பது. பிரச்சனைகளின் சூழ்நிலை என்ற எதிரி வருகின்றான். மேலும் ஆயுதங்கள் உபயோகத்தில் வரவில்லை என்றால் ஆயுதம் தரித்தவர் என கூற முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் நினைவு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். எப்படி ஒரு வினாடி கூட காரியம் செய்யாமல் இருக்க முடியாது, அதே போல எந்த ஒரு காரியமும் யோகா என்று செய்ய முடியாது. எனவே கர்ம யோகி ஆயுதம் தரித்தவர் ஆகுங்கள். மேலும் தேவையான நேரத்தில் அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி உபயோகப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் யதார்த்த யோகி என்று கூறுவோம். ஸ்லோகன். யாருடைய எண்ணம் மற்றும் காரியம் மகானாக இருக்கின்றதோ அவர்தான் மாஸ்டர் சர்வ சக்திவான். अच्छा, ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।